அன்புள்ளம் கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, வடிவேல் ஒரு டயலாக் சொல்லுவார், கொளுத்தி போடும் அப்படிங்கிற மாதிரி. அதேமாரி இப்போதைக்கு இருக்க உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனா எலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரே ஒரு ட்வீட் போட்டு கொளுத்தி போட்டுட்டு போயிருக்காரு. அது என்ன ஆகுதுன்னா, இந்த வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி ப்ராப்ளம் வந்ததுலேருந்து யூஸ் சிக்னல் அப்படிங்கிற ஒரே ஒரு ட்வீட் போட்டு கொளுத்தி போட்டுட்டு போயிட்டார். அதனால் இந்த உலகமே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து சிக்னலுக்கு தாவிக்கிட்டு இருக்கு. இந்த சிக்னல் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சிம்பிளாக பார்த்துடலாம் வாங்க. உங்கள் மொபைலில் இருக்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிக்னல் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இது மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டு வாட்ஸ்அப் மாதிரியே ரெட் கலரில் சிம்பிள் போட்டு அப்ளிகேஷன் வரும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். கீழே இருக்க கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர பர்மிஷன் எல்லாம் அளவு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வாட்ஸ்அப்பில் எப்படி கொடுத்து ஓப்பன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். இதில் நீங்கள் கொடுக்க போகிற நம்பர் இந்த மொபைலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்பில் இப்படி வேறு மொபைலில் சிம்மு போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து ஓடிபி மட்டும் எடுத்து கொடுப்பீங்களோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணோன்னே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி வந்து எடுத்துக்கும் வாட்ஸ்அப்பில் வர மாதிரியே. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து அதே எடுத்துக்கிச்சு. இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் அதே நேம் வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம், நேம் எடிட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பின்னு செட் பண்ணணும். நீங்கள் ஏதோ ஒரு பின்னை செட் பண்ணிக்கோங்க. 2 டைமும் பின்னு கேட்கும், அதையும் செட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனால் இப்படி தான் இருக்கும். எஸ்எம்எஸ் ஆப் டிஃபால்ட்டு தேவைன்னா செட் பண்ணிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ரைட் சைடில் இருக்க பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் எப்படி மெசேஜ் பண்ணுவீங்களோ அதேமாரியே உங்கள் காண்டாக்டில் சிக்னலில் இருக்க எல்லாரோட பேரும் வரும். நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 150 பேர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மார்க் ஆல்ரெடி இன்வைட் ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கே தெரியும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமும் பேரும் வரும். தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் வைக்கிற மாதிரி டிபி ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமான ஆப்ஷன்ஸ் மாற்றி பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எப்படி வரும் சார், அதோட டீட்டெயிலாக இருக்கும். ஆஃப் பண்ணுறதா இருந்தால் ஆஃப் பண்ணிக்கலாம், டைம் செட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். வைப்ரேட்டும் பற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைவசின்னு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் லாக்கு பார்த்திங்கன்னா பின்னு நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் லாக்கு டைம் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது 1 நிமிஷத்துக்கு மேலே மட்டும்தான் பண்ண முடியும், 1 நிமிஷத்துக்கு கீழே பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் செக்யூரிட்டி தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீபோர்டு, அதாவது வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா ஏதாவது மெசேஜ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவில் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் டே மச்சான் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் டேன்னு சொல்லி ஒரு டைம் டைப் பண்ணாவே போதும். அதுக்கு அடுத்து மச்சான் எங்கே இருக்க அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக கீபோர்டுக்கு மேலேயே வந்துடும். அதை நீங்கள் டச் பண்ணி ஈஸியாக மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி தேவைப்பட்டால் எனேபிள் பண்ணிக்கிங்க, இல்லை விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ரிலே கால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். எங்கேயுமே சேவ் ஆகாமல் இருக்கும். கால் பண்ணி பேசுகிறதுக்கு ஆடியோ காலும் சரி, வீடியோ காலும் சரி ரொம்ப சேஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் ரிசிப்ட்டு, டைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் தேவைப்பட்டால் எப்போ போல் செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வாட்ஸ்அப் மாதிரி பிளாக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேட் அண்ட் மீடியா, இதுலேயும் வாட்ஸ்அப் மாதிரியே நீங்கள் மொபைல் டேட்டாவில் இருக்கும்போது என்னென்ன சேவ் ஆகணும், ஆடியோ வீடியோ ஏதாவது டவுன்லோட் ஆகணுமோ அதையும் செட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் நார்மல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ், இதில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இல்லை. கீப் மெசேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 1 மாதத்துக்கு மட்டும் இருக்கணும் மெசேஜ். அதுக்கு முன்னாடி வந்த மெசேஜெல்லாம் டெலீட் ஆகணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 6 மாதத்துக்கு வச்சுக்கலாம், 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்வர்சேஷன் லென்த் லிமிட்டு, இது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் டோட்டலாக எவ்வளோ மெசேஜ் இருக்கணும், 100 மெசேஜா, 500, 1000, 5000 சொல்லி நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்தால் லாஸ்ட்டாக இருக்கிற மெசேஜ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு, இது பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் தேவைப்பட்டால் மொத்தமாக வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ணுற மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். தென் முக்கியமான ஒன்று, இதில் பார்த்திங்கன்னா இந்த சிக்னல் கம்பெனிக்கு அமௌண்ட்டு இது இன்கம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. நம்மளும் கொடுக்குறதில்ல, விளம்பரமும் வரதில்லை. இந்த கம்பெனி எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்லி டொனேட்டில் மட்டும்தான் ரன் ஆகுது. உலகத்தில் இருக்க இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களாக 50 ரூபா, 100 ரூபா எவ்வளோ வேணாலும் டொனேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரே ஒரு அமௌண்ட்டில் மட்டும்தான் இந்த கம்பெனி ரன் ஆகுது. ரைட் சைடில் இருக்க பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோ காண்டாக்ட்ஸ் அப்படின்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்கள் காண்டாக்டாக இருக்கவங்க யார் யார் இப்போது சிக்னல் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வர மாதிரி உங்கள் மொபைலில் இருக்க காண்டாக்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும்.
அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு ஓப்பன் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கலாம். தென் இதிலே பார்த்தீங்கன்னா நோட் டு செல்ஃப்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரே இருக்கும். நீங்கள் உங்கள் நம்பர் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணலனா கூட இதில் நோட் டு செல்ஃப்னு இருக்கும். ஏதாவது ஒரு மெசேஜ், ஃபோட்டோ, வீடியோஸ் ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு மெசேஜ் பண்ணணுமோ அவங்க பேரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் அனுப்பிக்கலாம், வீடியோ அனுப்பிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ கால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, வீடியோ கால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. எமோஜிஸ் எல்லாமே சென்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் பண்ணுற மாதிரி. மேலே இருக்க அவங்க பேரை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஓப்பன் மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அவங்க ஃபோட்டோ இருக்கும், அவங்க பேர் காட்டும். மெசேஜ் டிஸப்பியர் பண்ணுறோம்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மூட் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா பிளாக்கும் பண்ணிக்கலாம். இந்த சிக்னல் அப்ளிகேஷனை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எட்வர்ட் ஸ்னோடன் முதற்கொண்டு உலகத்திலே நம்பர் 1 பணக்காரான எலான் மஸ்க் முதற்கொண்டு முக்கியமான அரசியல்வாதிங்க, பணக்காரர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரைவசிக்காக இந்த சிக்னல் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. டெக்னிக்கல் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை 100% தாராளமாக நம்பலாம்.